ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம் பார்க்கலாம். மணி 9 பொங்கல் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மார்க்60. இன்றைக்கி திங்கக்கிழமை மண்டே, மணி 1:20. நான் ரேஷன் போயிட்டு கடைக்கு போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வரும்போது மணி 12. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:20, 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகிருக்கு. மடம் செஞ்சாச்சு. சப்பாத்தி மட்டும் என் பொண்ணு சுட்டு கொடுத்தா. இது என்ன வச்சுருக்கேன் பாருங்கள். ரைஸ் வச்சுட்டு போயிட்டேன், அதனால் வெந்துட்டு இருந்துச்சு. ரைஸ் குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. நான் கேபேஜ் இங்கே தான் கேபேஜ், ஒரு 2 பீன்ஸ் கிடந்தது, கேரட் ஒன்று போட்டு பொரியல் செஞ்சுருக்கேன். தேங்காய்லாம் சேர்க்கல. இங்கே பச்சை மிளகு சீரகம் போட்டு எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு விட்டு ரசம் வச்சுருக்கேன், தக்காளி போட்டு. இங்கே முட்டை தொக்கு தான் பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்திக்கும் பொண்ணுக்கும் பையனுக்கும் 3 முட்டை அவிச்சு போட்டுருக்கேன், தக்காளி தொக்கு பண்ணிருக்கேன். முக்கியமாக அது எங்கே காணோன்னு தேடி இருப்பீங்க, அது இதுதான். நம்ம சாலை மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 50 ரூபா கேட்டது சாலை மீன் கொடுத்தாங்க. கூட நான் இறாவும் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்படி வாங்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு 50 ருபீஸ் கேட்டால் அது மாதிரி கொடுப்பாங்க. இல்லைனா 50 ரூபா கேட்டாலும் இந்த காலம் கொடுக்கறது கிடையாது. கேட்டது கொடுத்தாங்க சாலை மீன். அதான் இப்போ நான் குழம்பு கொச்சிட்ருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லாவே கொதிச்சிருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு எடுத்து காட்டுறேன். சாலை மீன் சூப்பரான ஒரு சாலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் தேங்காய்லாம் சேர்க்கலை, நல்லாயிருக்கும். அப்படி வச்சாதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ டின்னர் பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நல்லா சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு. இன்றைக்கி தக்காளி அரைச்சி போட்டு செஞ்சுருக்கேன். என் பையன் அழுகுறாங்க. தக்காளி கண்டாலே அவனுக்கு பயங்கர எதிரின்னா அதுதான். இப்போயே ஒரு தக்காளி எப்படியோ அரைச்சி போட்டுட்டேன். டின்னர் பாக்ஸுக்கு கட்டிகிட்டு இருக்கேன். வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே டின்னர் பாக்ஸுக்கு ஒரு 3 சப்பாத்தியும் முட்டை தக்காளி தொக்கு வச்சாச்சு. இங்கே என் பொண்ணுக்கு ஒரு சப்பாத்தி வாங்கணும், அதனால் ஒரு சப்பாத்தி பொரியல் முட்டை தொக்கு வச்சாச்சு. அவ்வளோதான். நான் குளிச்சுட்டு இனிமேல் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு காண்டாச்சு சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி 2 ஆகிடுச்சு. சாப்பாடு போட்டுருக்கேன். இங்கே எக்கு ஒன்று தொக்கு வச்சுருக்கேன். இங்கே பொரியல் வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட மீன் குழம்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம அப்படியே சொல்லுவாங்களே சில பேர் குழுன்னுவாங்க. அவங்க ஊர் பாஷை குழுன்னு, நம்ம வீட்டில் குழுன்னா நம்ம ஊரில் அதுக்கு வேறு அர்த்தம். நிறைய ஊற்றுறது பேர் அவங்க குழுன்றாங்க. சரி, ஏதோ ஒன்று மீன் அவ்வளோதான். நம்மளோட ஃபேவரெட் மீன் குழம்பு இருக்குது. அடுத்து ரசம் இருக்குது. இப்போது இங்கே நம்மளோட ரசத்தையும் வச்சுக்குவோம். மோருமே இருக்குது. நான் கண்டிப்பாக நல்லா இருந்தால் இந்த குழம்பு சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டு கொஞ்சம் போட்டுக்குவேன். இப்போ சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. சாலை மீன் குழம்பு. இந்த மாதிரி சின்ன மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொழுப்பாக இருக்குது. இந்த மழை காலத்துக்கு சூப்பரான சாலை மீன் குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி மழை காலத்தில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.